இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற பொழுது, நாம் ஜெபிக்க எங்களை தயார் செய்கிற பொழுது, எம்முடைய சூழ்நிலைகளை பாராமல் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவரை நம் உள்ளத்துக்குள்ளே வரவேற்க நாம் ஆயத்தமாக வேண்டும். இறைவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்விலே ஏற்று நடக்க எம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். இறை சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்த அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை இந்த வேளையிலும் நாம் நாடி அவருடைய அருளையும் ஆசிரையும் கேட்டு ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக விண்ணக மன்னக அரசியாக அரசியாக முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி அம்மா நிற்கிறோம். உம்முடைய உதவியை நாடி நிற்கின்றோம். உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கிறோம். தயவை நாடி நிற்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உம் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசிரையும் அருளையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் வல்லமையையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இரட்சகரே, தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துகிறவர், நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர், எங்கள் மீது இரக்கம் உள்ளவர், எங்கள் மீது பாசம் உள்ளவர், எங்கள் மீது பரிவுள்ளவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூயவரே, உமக்கு ஆராதனை, ஆராதனை. நன்றி இயேசுவே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கடந்ததை நினைத்து நீ கலங்கி தவிக்காதே, அதை மறந்துவிடு. ஆண்டவர் உனக்குள் புதிய காரியங்களை செய்வார். நன்றி அப்பா.
கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நம்மை கைவிடாத அந்த உயிருள்ள ஆண்டவரை நினைத்து, இயேசுவே உமக்கு நன்றி என்று ஜெபியுங்க. ஆண்டவரை ஸ்துதியுங்க, அவரை ஆராதியுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே உமது கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே நன்றி ஆண்டவரே. உங்களுடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாக மாற்றுவீரப்பா. ஒரு இருதயங்களையும் ஆண்டவரே உம்பால் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீர்ந்து ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உமது வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக என்ற பக்கமடையாதபடி ஆண்டவரே நீர் அன்னுதினம் எங்களை ஆண்டவரே உயர்த்தி ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற அன்பு தெய்வம். அதை அன்னுதினமும் உணர்ந்து கொள்கிறவர்களாக ஆண்டவரே உங்களை நிரப்புங்க. உமது அபிஷேகத்தால் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தால் உங்களை ஆண்டவரை அரவணைத்து கொள்ளும் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழுகிறோம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து ஆண்டவரை செபியுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சோதனைகளை அனுமதிக்கிற பொழுது உங்களால் தாங்க முடியாத அதற்கு மேலான சோதனையை அவர் ஒருபோதும் அனுமதிப்பவர் அல்ல. அவர் ஒருபோது நம்மளை விட்டு விலகுவர் அல்ல. அவர் நம்மை தாங்கிடும் பலன் தருகிறார், தப்பிச்செல்ல வழி செய்கிறார், அவர் உடன் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி.
திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலனை தருகின்றார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலனை தருகின்றார், தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை. நல்லவரே ஆராதனை, தூயவரே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹலே 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 ஹலே. இயேசுவே ஆராதனை உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய வல்ல செயல்களுக்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலங்கிடவே மாட்டேன், என் இயேசு என்னோடுண்டு. விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுவோம். கலங்கிடவே மாட்டேன், என் இயேசு என்னோடுண்டு, என் இயேசு என்னோடுண்டு, என் இயேசு என்னோடுண்டு. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்துக்குள்ளே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் மகிழ்ச்சி என்ற கருப்பொருளிலே நம்மளை தியானிக்க, சிந்திக்க அழைக்கின்றது.
அதே வேளையிலே இன்று நாங்கள் பிங்க் கலர்ல மெழுகுவர்த்தியை நாம் பத்த வைக்கின்றோம். இது மேய்ப்பர்களின் மெழுகுவர்த்தி என்று சொல்லுவோம். கவுடாட்டே, சண்டே, லென்டன் வீக் என்று சொல்லுவோம். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 6 உள்ள இறை வசனம். யோவான் சிறையில் இருந்த பொழுது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுவோர் பேறு பெற்றோர் என்று சொன்னார். பிரியமான என் அன்பு சகோதரங்களே, இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த வாரத்தில் இந்த வார்த்தைக்கு நாம் இப்படியாக ஒரு தலைப்பு கொடுக்கலாம். தடுமாற்றம் தளர்ந்து மகிழ்ச்சியாவோம். மகிழ்ச்சிக்குரிய ஒரு வாரம். தடுமாற்றத்தை நாம் களைந்து மகிழ்ச்சியாவோம். சில நேரத்திலே ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற தடுமாற்றங்கள் காரணமாக இருக்கிறது. மெசியாவின் வருகை, ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக தன்னை ஆயத்தம் செய்தார், மக்களை ஆயத்தம் செய்த திருமுழுக்கு யோவான், வருகின்ற மெசியா இவர்தானோ என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டு ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு சந்தேகம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தேகம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை. அதுதான் யோவானின் துயரம் ஒரு கேள்வியாக மாறுகிறது. அவர் கேட்கிறார், வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? மெசியா நியாயம் தீர்ப்பவராக, தண்டனை தீர்ப்பவராக வருவார் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த விதத்திலே அந்த மெசியானுடைய வருகை இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளுக்குள்ளே போக வேண்டி நேரிடும். நாம் எதிர்பாராத நோய் நம்மளை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கும். அது நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்ப துயரங்கள், போராட்டங்கள், வறுமை, அவமானங்கள், ஏமாற்றங்கள், மற்றவரால் அவதூறாக வழிநடத்தப்படுகிற தன்மைகள், இழிவுபடுத்துகிற நிலைகள், பலவிதமான போராட்டங்கள். இந்த சூழ்நிலையில் நாங்களும் இந்த திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவருக்கு எதிராக கேள்வி கேட்கின்ற மக்களாக நாம் மாறிவிடலாம். பிரியமான அன்பு சகோதரங்களே, எங்கள் கேள்விகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் மகிழ்ச்சியின் ஆதாரம். அவர் வெறும் வார்த்தைகளை பேசியவர் அல்ல, அந்த வார்த்தைகளை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார்,
நீங்கள் கேட்பவற்றையும் நீங்கள் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? குருடர்கள் பார்வை பெறுகிறார்கள், காலம் ஊனமுற்றவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோயாளர்கள், தொழுநோய் ஏற்பட்டால் அந்த சமூகம் அவரை வெறுக்கும், அவரை ஏற்றுக்கொள்ளாது, அவர்களை தனிமைப்படுத்துவார்கள். அது தீராத நோய் என்றும் பாவத்தின் சம்பளம் என்றும் அதை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தொழுநோய் குணமடைகிறது. இறந்து போன லாசரஸ் உயிரோடு எழுந்து வருகிறார். சிறுமி உயிரோடு எழுந்து வருகிறார். இறந்தவர்கள் உயிர் பெறுகிறார்கள். பிரியமான அன்பு சதுரங்களே, பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதல்ல, பரிசேயர்கள் நம்பினார்கள். இங்கே இயேசு எல்லாருக்கும் அவருடைய செயல்களின் மூலமாக விண்ணரசின் பதிலை கொடுக்கிறார். இறந்தவர்கள் உயிர் பெறுகிறார்கள், காது கேளாதோர் கேட்கிறார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. விண்ணரசின் ஒரு முக்கிய கடவுளின் இயேசுவின் செயலாக ஏழைகளை அவர் ஒருபோதும் வெறுத்தவர் அல்ல. ஏழைகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார். இயேசுவின் வாக்குறுதிகள் செயல்படுகிற பொழுது அதுவே மகிழ்ச்சியின் காரணமாய் மாறுகிறது. தடுமாற்றத்திலே அவர்களுக்கு பதில் கிடைக்கிறது. பிரியமான அன்பு சகோதரங்களே, இதையும் தாண்டி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு இன்னும் ஒன்று சொல்லுகிறது. ஆசீர்வாதமே நமக்கு உண்மையான மகிழ்ச்சி. ஆசீர்வாதமே. மத்தேயு 11 இந்த 6வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். They are blessed. Blessed people. மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், பேறு பெற்றவர்கள். ஆகவே ஆண்டவரை நீ தயக்கமின்றி உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள, உன் உள்ளத்துக்குள்ளே இடம் கொடு. தடுமாற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வர வருகிறது, அவநம்பிக்கையை கொண்டு வருகிறது, கடவுளிடத்திலிருந்து உன்னை தூர கொண்டு போகிறது. யோவான் நற்செய்தி 15:11 வசனம் சொல்லுகிறது, என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். நமக்கு நிறைவு கொடுக்க வந்த ஆண்டவர். இந்த உலகத்திலே பல வழிகளிலே நாங்கள் மகிழ்ச்சியை எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்கிறோம். அது நிரந்தரமான ஒரு நிறைவான முழுமையான மகிழ்ச்சியாக நமக்கு இல்லை. ஆனால் இயேசு நமக்குள்ளே வருகிற பொழுது அது நிறைவான மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கணம் கண்களை மூடி இந்த பாடல் வழியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்க தான் ஆண்டவரே. என் இல்லத்தின் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தின் எல்லாமே நீர்தானையா. உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தின் எல்லாமே நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே. ஜீவனுள்ள நாளெல்லாம்
வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தேன், உம்மிடம் ஒப்படைத்தேன். வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தேன். என் சார்பில் செயலாற்றுகிறேன், எல்லாமே செய்து முடிப்பேன். என் சார்பில் செயலாற்றுகிறேன், எல்லாமே செய்து முடிப்பேன். தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே. ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே. இயேசுவே, ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, நீர் தருகிற மகிழ்ச்சி அது நமக்கு நிறைவை தருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட தடுமாற்றங்கள், நோய்கள், இன்னல்கள், நெருக்கடிகள் உம்முடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தடையாக இருந்தது. இயேசுவே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம் ஒவ்வொருவரை நிரப்பி அருளும். புதுப்பிக்கும் ஆவியை பொழிந்து நம் உள்ளங்களை புதுப்பித்தருளும். தூய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். உறுதி தரும் ஆவியை எங்களுக்கு தந்திரலாம். ஆண்டவரே, நொறுங்குண்ட இதயத்தை நீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை, நீர் ஏற்றுக்கொள்ளுகிறேன். புதிய இதயம், புதிய ஆவியை தருகிறேன். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் இன்று உம்முடைய மகிழ்ச்சி அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக எழுந்தருளி வாரும். உம்முடைய அற்புத கரம் ஒவ்வொருவரை தொடுவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய மாட்சிமை, வல்லமை, பிரசன்னம் ஒவ்வொருவரை தாங்குவதாக. நற்கருணையிலே உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமைக்கு பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே.